என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நான் பல காரணமாக சொல்லி கொண்டிருக்கின்றேன். மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பயிற்சி, நோயற்ற வாழ்வுக்கு வழிதேடும் பயிற்சி, நினைவாற்றலை தரக்கூடிய பயிற்சி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே இந்த அற்புதமான பயிற்சி மக்களுக்கு தேவை. அந்த நிலையில் இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்களானால், சாய் யோகா மையம் காஞ்சிபுரம் முடிச்சூரிலிருந்து அவனுடைய ஆசிரியர் ராஜகோபால் அவர்கள் இங்கே கீர்த்தனா 3ஆம் வகுப்பு, ஆராதனா 1ஆம் வகுப்பு இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் கூர்மாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு கூர்மாசனத்திற்கு வாருங்கள். பத்மாசனத்தை கலையுங்கள். கூர்மம் என்றால், கூர்மாசனம் என்றால் ஆமை ஆசனம். ஆமையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது ஏதாவது அதற்கு ஆபத்து வரும் என்று சொன்னால் அதனுடைய உறுப்புகளை உள்ளே இழுத்துக்கொள்ளும், தலையை உள்ளே இழுத்துக்கொள்ளும், கை கால்களை இழுத்துக்கொள்ளும். அந்த சட்டி மட்டும்தான் அப்படியே இருக்கும். அது உண்மையே பண்ண முடியாது. அவ்வளோ ஹார்டாக இருக்கும் அந்த ஓடு, ஆமை ஓடு. எதிரிகளிலிருந்து தப்பித்துக்கொள்ள வருது. நாம் இதை கூர்மாசனம் என்று எதுக்காக நம்முடைய ஆசன இலக்கியத்தில் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், ஐம்புலன்களையும் அடக்கக்கூடிய ஆசனம். மனிதனுக்கு புலனடக்கம் ரொம்ப முக்கியம். அந்த ஐம்புலங்களையும் அடக்கக்கூடிய அற்புதமான ஆசனம்தான் இந்த கூர்மாசனம். புலனடக்கம் இல்லாமையால் இன்றைக்கு எத்தனையோ விதமான அசம்பாவிதங்கள் நடைபெறுவது எல்லாம் நாம் அன்றாட நிகழ்ச்சிகளாக பார்த்து கொண்டிருக்கின்றோம், பத்திரிகைகளில் பார்க்கின்றோம், ஊடகங்களில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மனிதன் புலனடக்கம் இருந்தால் அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவான் என்பதுதான் முக்கியம். யோகிகள் இந்த ஐம்புலன் அடக்கத்திற்காக நாட்டிலிருந்து காட்டுக்கு சென்று தவம் செய்கிறார்கள். அவருடைய மனம் கெட்டுவிடுகிறது. பல்வேறு காரணங்களால், லௌகீக காரணங்களால் கெட்டுவிடுகிறது என்று மலை காடுகளுக்கு சென்று விடுகிறார்கள். நாம் நாட்டு நடப்பிலே இருக்கின்ற காரணத்தினால் இதுபோன்ற ஆசனங்களை செய்வோமே ஆனால் நமக்கு ஐம்புலன்கள் ஏற்படும், வாழ்க்கையில் வெற்றி கிட்டும். மனிதன் மனதை வென்றவன் மன்னவன் ஆவான் என்று பொருள். மனதை அடக்கியே ஆக வேண்டும். அதற்கு இது போன்ற ஆசனங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கி எத்தனையோ பேர் குடிக்கு அடிமையாகிறார்கள், சிகரெட்டுக்கு அடிமையாகிறார்கள், இன்னும் பிற லாகரி வஸ்துக்களுக்காக அடிமையாகிறார்கள். அதிலிருந்தெல்லாம் மீள வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஆசனங்களை போட்டால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு விடுவார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். கூர்மாசனம். குனிங்க. இது சற்று கடினமான ஆசனம்தான். ஆனாலும் நீங்கள் தரையை தொடாவிட்டாலும் கூட நீங்கள் இதற்கு முயற்சி செய்தாலே உங்களுக்கு முழு பலனும் கிடைத்துவிடும். காலை நீட்டி கையை உள்ளே கொடுத்து தலையை இப்படி கொண்டு வந்தாலே உங்களுக்கு அந்த ஆசனத்துடைய முழு பலனும் கிடைத்துவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். ஒருவருக்கொருவர் நேராக வாருங்கள். திரும்ப போடு. காலை விரிச்சுக்கோ. தலையை முன்னால் இழுத்து அப்படி நாடி வைக்கணும். முட்டை நிமிருங்கள். முடிந்த அளவு முட்டை நிமிர்க்க பார்க்க வேண்டும். கூர்மாசனம், ஆமை ஆசனம், புலனடக்கத்துக்குரிய ஆசனம், மனதை அடக்கத்துக்குரிய ஆசனம், மனிதனுக்கு தேவையான ஆசனம். மெதுவாக எழுந்திருங்கள். நன்றாக மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள்.
மீண்டும் ஒரு முறை பண்ணுங்கள். கூர்மாசனம், ஆமையாசனம். மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். சத்தமாக மூச்சு வாங்கணும். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். கூர்மாசனம். மனம், எண்ணங்கள் இவைகளை அடக்கி ஆளக்கூடிய அற்புதமான ஆசனம்தான் கூர்மாசனம். மெதுவாக எழுந்திருங்கள். மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். நேரே வாருங்கள். நேரே வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த சிறுவர்கள் அந்த கூர்மாசனத்தை நெடுநாளாக பழகினால்தான் இது வரும், இல்லைன்னா வராது. ஆகவே மனதை அடக்குவதற்கு இன்றைக்கு லாகிரி வஸ்துக்களை உபயோகப்படுத்தி சீரழிஞ்சு இன்றைக்கு மக்கள் சாராயம் குடிப்பதும், பீடி சிகரெட் குடிப்பதும், லாகிரி வஸ்துக்களை உபயோகப்படுத்துவதுமாக எத்தனையோ விதமான கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டு தன்னுடைய வருவாயை இழப்பதோடு, குடும்பத்தை இழப்பதோடு, தன்னுடைய ஆரோக்கியத்தையும் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இது போன்ற ஆசனங்களை கற்றுக் கொடுத்து அதிலிருந்து விடுதலை பெற்று மனிதனாக வாழ வைப்பதற்கு இது போன்ற ஆசனங்களை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.